தமிழே தமிழாகவே அன்பு எழுதிய அனைவருக்கும் வணக்கம். தோழமை கட்சியை சேர்ந்தவர்கள் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லது தங்களை நடுநிலையாளர் போல காட்டிக்கொள்வதற்காக தவறான கருத்துக்களை சொல்கிறார்கள். அவர்கள் தெரிந்தோ, அதாவது அவர்கள் கூறுவதன்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என்ற பொதுநலங்கிறதையோ படையிடங்கிறதையோ தாவேக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டார்கள். இதற்கு பின்னர் அவர்கள் இது ஏதோ தீண்டத்தக்க கட்சி ஆதரிப்புகள் கருத்து கொண்டு இல்லை நான் இன்னும் திமுக கொட்டை இருப்பதாக சொல்வது மிக தவறாகும். ஒருவரை காதலித்து அந்த காதல் குறித்து மற்றவரை திருமணம் செய்து கொண்டு முந்தைய காதல் இருப்பதாக ஒரு பத்தமைக்கு ஆய்தான் சொல்கிறார். அவ்வாறு சொல்லப்படாது. அது மட்டுமல்ல, தோழமை கட்சியினர் திருக்குறளுடைய படி பின்பற்ற திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? ஒருவரிடம் நட்பு கொண்ட பின்பு அந்த நட்பிற்கு உண்மையாக நட்புகள் வேண்டும் என்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நண்பர் சொல்லக்கூடிய செயல்களை ஏற்கவும் வேண்டும் என்கிறார். அது ஆறாயிரம் நட்பு கொள்ளாதீர்கள், நட்பு கொண்டால் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் குறை சொல்வதில் நடந்துவது நல்லது. ஆகவே தோழமை கட்சியினர் ஒன்று முழுமையாக தாவக ஆதரவு வேண்டும். ஏதேனும் சொல்ல வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையிலேயே கட்சி தலைவர் தெரிவிக்கணும். இல்லை முழுமையாக சென்று விலக வேண்டும். அதுவே சரியாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. உழவன் என்பன் இலக்கண திருவள்ளுவன். மொழியை காப்போம், இனத்தை காப்போம்.